அது இப்ப ரொம்ப அவசியமே இல்ல மயூரா. வீட்ல 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. வேற எதை நான் யோசிப்பேன்? இருந்தாலும் அக்கா, அப்பா எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும். வீட்ல இருக்கிறது போர் அடிக்குது. துர்வா, பேசாம ரெஸ்ட் எடு. மறுபடியும் இருமல் வந்துருச்சு பாரு. எனக்கு போர் அடிக்குது. நான் ஸ்கூலுக்கு போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ பாப்பேன். பாருங்க பெரியம்மா, அப்பா நான் சொல்றத கேட்கவே மாட்றாரு. துருவா, இல்ல நீ பரவாயில்ல விடுங்க. நீங்க தான் செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. எப்படி பிடிவாதம் பிடிக்கிறான் பாருங்க. குழந்தை தானே. பெரியம்மா மேல கோவப்படாதீங்க. துர்வா, ஸ்டாச்சு அசஞ்சனா நீ அவுட் ஆயிடுவ. ஓகே, ருத்ரா, துருவா ஸ்கூலுக்கு போக ஆசைப்பட்டா தாராளமா போகட்டும். அவனுக்கு மாத்திரை சாப்பிட பிடிக்கலன்னு சாப்பிட வேண்டாம். பிக் டீல். ஹா, நம்ம பிக்னிக் போக பிளான் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு நானும் கையில மட்டும் போறோம். என்ன கையில்? பிக்னிக்? ஹா, பார்க் போலாம். நிறைய கேம்ஸ் விளையாடலாம். சாக்லேட்ஸ், வேஃபர்ஸ், சாண்ட்விச்சஸ், அப்புறம் கடைசில ஐஸ்கிரீம். ஆனா என்ன, துருவா நம்ம கூட வர முடியாது. ஏன்னா மாத்திரை சாப்பிடணும், அப்பதான் உடம்பு சரியாகும். துருவ் ஸ்கூல் வேற போகணும்ல. அப்படி அவன் ஸ்கூலுக்கு போனா இன்னும் உடம்பு மோசமாயிடும். அதனால ஹேய், சீட்டிங் ஹா? என்னாச்சு? ஏதாவது சொல்லணுமா? ஸ்டாச்சு ஓவர். அப்பா எல்லா மாதிரியையும் உடனே கொடுத்துருங்க. தேங்க்ஸ். கேளுங்க, ஒரு முக்கியமான செய்தி. அது சரி, கடைசியில ஒரு வழியா இந்த வீட்டை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. என்ன அத்தம்மா, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் நீங்க தானே என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு கொடுமையா உங்க மருமக உங்களுக்கு பண்ணவே மாட்டா. ஐயோ ஷாலினி, சரி சொல்லு, என்ன முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்க? அக்கா, விஷயம் என்னன்னா, ஊறுகாய் எப்படி பண்றதுங்கிற காம்படிஷன்ல நான் கலந்துக்க போறேன். எல்லாரையும் தோக்கடிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான ஊறுகாய பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு, ஒரு விஷயத்த மறந்துடாத. நானும் அதுல கலந்திருக்கேன், புரியுதா? விஷயம் என்னன்னா, இந்த ஷாலினியோட ஸ்பெஷலான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கம் ஆன், ஸ்டார்ட் பண்ணுங்க. மைதிலேகா, செக் பண்ணி சொல்லுங்க. எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு ஷாலினி. மசாலா போட்டிருக்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அத்தம்மா, நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. அத்தம்மா, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. நல்லாதான் இருக்கு, ஊறுகாய் மாதிரி தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. இதை எப்படி பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சாகணுமே. ஒரு நாளும் எனக்கு போட்டியா இவளை நான் வர விட மாட்டேன். அப்பா, எவ்வளவு காரம்! ஓஹோ, பாத்து பாத்து அத்தம்மா. மோகினியோட ஊறுகாய் காரத்தை விட இந்த ஷாலினியோட ஊறுகாய் காரம் கொஞ்சம் அதிகம் தான். உங்களோட லெட்டர் எனக்கு கிடைச்சிடுச்சா? நான் வேலையை முடிச்சிடுறேன். ஹே மைரா, நீயும் இந்த ஊறுகாயை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. Oh my god, மைரா, open the door.
யோசிச்சு சாப்பிடு. ரொம்ப காரமா இருக்கும்.